வாழ்க்கையில நீ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தீராத வேதனையும் வலியையும் மன கஷ்டத்தையுமே கொடுத்துருச்சு. இன்னுமே என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபுங்களுடைய மனநிலைமை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, இந்த கடந்த குரூப் 4 எக்ஸாமை பற்றி தான். ஏன்னா என்னால் இன்னுமே அதுலேருந்து மீண்டு வர முடியல. என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய மனநிலைமையும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுவும் ஒன்றும் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபுங்களால் சொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அதை தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போயிட்டா நம்மளுடைய பசங்க லைஃப்லேருந்து நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து எல்லாமே மாறிடும். அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் சரி, வேலைக்கு போயிட்டு வர்ற ஜென்ஸுமே சரி, கஷ்டப்பட்டு அவங்க நம்ம எப்படியாவது ஒரு லைஃப்பில் அடுத்த படியை நோக்கி ஒரு படி முன்னேற்றத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு ப்ரெஷரு, அந்த மைண்டு ப்ரெஷர் ஒரு பக்கம், ஹெல்த் ப்ரெஷர் ஒரு பக்கம், இது எல்லாம் தாண்டி நம்ம கஷ்டப்பட்டு படித்தாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எனக்கெலாம் நான் ஒழுங்காக தூங்கியே கரெக்டாக 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு சும்மா ஏனோ தானான்னு போய் எக்ஸாம் எழுதுனா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கான பலன் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் வச்சுக்கோயேன், அது நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது. அதுலேருந்து நம்மளால் டக்குன்னு மீண்டு வரவும் முடியாது. இத்தனை பேர் வாழ்க்கை இத்தனை லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடுச்சு இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த டைம். ஏன்னா எத்தனை பேர் எத்தனை கனவோட எவ்வளவு தியாகம் பண்ணி அவங்க படிச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் தெரில. இத்தனை பேர் மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடிடுச்சு. என்னால் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். பசங்க 2 பேர். நான் சரி எப்படியாவது ஒன்று மிடில் கிளாஸ்லேருந்து தான் வந்தது. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கல, நான் மட்டும்தான் படித்தது. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, எப்படியாவது நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணுங்களா இருந்தால் வச்சுக்கோயேன், நார்மலாக ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவொடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இன்னும் சொல்லவே தேவையில்லை. அவங்க அந்த வீட்டு சூழ்நிலையை சமாளித்து, அதுக்கப்புறம் அவங்க பசங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சமாளித்து, இதுலேருந்து மீண்டு அவங்க வேலையும் பார்த்துட்டு அவங்களுடைய ஹெல்த்தும் பார்த்துட்டு படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இவ்வளோ ஸ்ட்ரகுளும் ஃபேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம லைஃப்பில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நோக்கி போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கும்போது, ஆனால் இத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு அவங்க லைஃப்பில் விளையாடுறதுக்கு எப்படி தான் முடியுதுன்னு சொல்லிட்டு தெரில இவங்களால. ஏன்னா அவ்வளோ வலியும் அவ்வளோ வேதனை இருக்குது மனசுக்குள்ளே. கண்டிப்பாக என்னாலாம் ஆக்சுவலாக எக்ஸாம் 12ஆம் தேதி நடந்துச்சு, ஜூலை 12. இந்த வீடியோ எடுக்கிறது 22. 10 நாள் ஆகுது. இன்னுமே அதுலேருந்து மீண்டு வர முடியல. மனசு ஃபுல்லாக என்னமோ ஏதோ ஒரு இனம் புரியாத பாரம். நம்ம அடுத்து மனசு ஃபுல்லாக கேள்வி கேட்கறது, அடுத்து நம்ம எதை நோக்கி போகிறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி தேட போகிறோம், நம்மளுக்கான நாலேஜை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மற்றவங்க பேசினவங்க முன்னாடி இவ இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ள நிறைய எழுது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிஎன்பிசி மட்டும்தான். ஏன்னா நம்ம ஒரு பெரிய கனவு, அதை நோக்கி தான் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை பார்க்காம படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது அந்த இடத்துலேருந்து உணர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க பசங்களையும் பார்த்துக்கணும், வீட்டு சுச்சுவேஷனும் பார்த்துக்கணும், 4 பேர் 4 பக்கமாக பேசுறது, அது எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களுடைய லட்சியத்தை நோக்கி அவங்க படிக்கிறதுன்றது சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து அதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய சுச்சுவேஷன் புரியும். இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சோம்னு வச்சுக்கோ. எனக்குலாம் லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்தாகவே சுத்தமாக தூக்கல. ஏன்னா இப்போ 3 வருஷமாக படிக்கிறேன்னா 3 வருஷமாக படித்ததுனால சரி எப்படியாவது இந்த முறை வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேலைக்கு போயிட்டா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆயிரும், நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்தேன். எப்படியாவது அந்த டைம் கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய ஸ்டடீஸை பொறுத்த, நம்மளோட உழைப்பை பொறுத்த நம்மளுக்கு கிடைக்கணுமா. ஆனால் நம்ம போட்ட உழைப்பு எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படின்றதுனால மனசும் ஏற்றுக்க மாட்டேங்குது, நம்மளுடைய உடலும்
அது வந்து அதுலேருந்து மீண்டு வரலாம், இது கடந்து போகலாம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கவே இல்லை. இன்னுமே என்னுடைய மனநிலைமை இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னால் சுத்தமாக ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா நைட்டு தூக்கம் தூங்கியே நான் 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமே சும்மா அதுமே தான் கண்டினியூ ஆகுது. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக ஒரே ப்ரெஷர். நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா கூட ஏன் வச்சுக்கோங்க, அந்த வேலை மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேது. மைண்டு ஃபுல்லாக ரிப்பீட்டடாக அதுவே திங்க் பண்ண வைக்க சொல்லுது. ஏதாவது ஒன்றுத்துக்கு அடிக்ட் ஆகிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து இந்த எக்ஸாம் எழுதுனதை வச்சு இதுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் ப்ரெஷர் மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அப்போ தான் நான் நினச்சேன், நிறைய பேரோட லைஃப்லையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் தூங்குறதுக்கே வந்து எக்ஸாம் அந்த லாஸ்ட் 3 மந்த்தாக தூங்குறதுக்கே 11 மணிக்கு மேலே ஆகிடும். தூங்கிட்டு 12:30க்கெல்லாம் முடிச்சுப்பேன். அந்த தூங்கி நம்ம படுத்த உடனே யாருக்குமே தூக்கமும் வராது. அதுக்கு மேலே தட்டி தடுமாறி தூங்கினா 12:30க்கு 1 மணி, இதுக்குள்ளே இந்த 2 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். 2 மணி நேரம் தூக்கம் கூட ஒழுங்கா இருக்காது. அதுக்கு மேலே ஃபுல்லாக படுத்தாலும் தூக்கமும் வராது. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக எப்படியாவது நம்ம இந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான். நானும் லாஸ்ட் டைம் இந்த 2012 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து அத்தனை கொஷினுமே தமிழ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தேன். பட் இருந்தாலும் நம்ம போட்ட உழைப்புக்கான பலன் கிடைச்சா அப்படின் போது இல்லை. அதனால தான் வந்து ரொம்பவே ஏற்றுக்க முடியல. இன்னுமே என்னமா பண்ற, இந்த அளவுக்கு நம்ம மாடுகன்னு வச்சுன்னு கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி விவசாயம் செய்யறவங்களாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து அடித்தட்டு மக்களை வந்து அடித்தட்டு மக்களாகவே அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களாட்டுங்குது. அப்போ நம்ம நாடு வந்து அடிமையாக இருந்த காலத்துக்கும் சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் இந்த டிஎன்பிசி நடத்ததை வச்சு ஒன்றுமே என்னால் வந்து பதில் சொல்ல முடியல. அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய வேலை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு வறண்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வறண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்கன்னு எனக்குள்ள தோணுது. ஏன்னா இந்த அடித்தட்டு மக்களை பற்றி யாருமே நினச்சி பார்க்கறல. நினச்சி பார்த்துருந்தா இப்போ எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. டிஎன்பிசி கொஷின் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஸ்ட்ரைக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கும் வந்து அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. இந்த மாதிரிலாம் கொடுக்கலன்னும் போது அப்போ மாணவர்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க சொல்லுங்கள். இத்தனை லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு இத்தனை லட்சம் பேருடைய வாழ்க்கையில் விளையாடிட்டு அவங்களால எப்படி நிம்மதியாக தூங்க முடியுதுன்னு தான் தெரியல. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி என்னால் கரெக்டாக அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னும் போது இனிமேல் என்னால் ஜீர்ணிச்சு வெளியே வர முடியல. கண்டிப்பாக இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சகோதரர் கூட இறந்துட்டாங்க. ஏன்னா நமக்கே பிடிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து எந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி அவர் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு மனவேதனை இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் இன்னுமே அதுலேருந்து ஜீர்ணிச்சு வெளியே வர முடியல. உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இனி வந்து லாஸ்ட் இந்த அடுத்த குரூப் 2க்கு வந்து படிக்க முடியல. உண்மையாலுமே ஆல்ரெடி படிச்சதை கூட நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடியல. என்னுடைய மனநிலைமை இப்படிதான் இருக்குது. நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அல்லது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னால அந்த பேசக்கூட முடியல. அந்த எக்ஸாமை பத்தி நினைச்சாவே கண்ணில் தண்ணி வந்து தானா வருது. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது. நம்மளோட லைஃப் இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல. உங்களுடைய நிலைமை